திமுக மேல இருக்கிற அதிருப்தியை அறுவடை செய்யணும். அதை தான் நீங்க செய்யணும். நீங்க பெரியாரை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா இல்ல உண்மை இல்ல கருணா நீங்க என்ன சொன்னீங்க? கருணா நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல கருணா நீங்க என்ன சொன்னீங்க? கருணா சார் ஆரம்பத்தில் நீங்க என்ன சொன்னீங்க? எங்க சாதனைகளை சொல்லி நாங்க ஓட்டு கேட்போம்னு சொன்னீங்க. அப்போ இதை மடைமாற்றி கொண்டு போக கூடாதா இல்லையா? அப்போ உண்மையான இல்ல தேர்தல் களம்ன்றது எப்படி இருக்கணும்னா நீங்க உங்க சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும். ஒரு சின்ன ஒரு சுக்கரா கட்சி கிட்ட போய் என்னெல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்கணும் இல்ல 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 அவங்களும் கட்சி தானே ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஏன் அந்த கட்சி கிட்ட போய் நீங்க பெரியாருக்காக போராடிட்டீங்க? நீங்க உங்க சாதனையை இல்ல இல்ல வேண்டாம் நான் தான் மறுக்கிறேன். அது போதாது. இப்ப அதுக்காக ஏன் விமர்சனம் ரொம்ப லேட்டா சந்தர்ப்பம் கிடைச்சது. சரி விடுங்க கர்ணா நான் சொல்லிறேன். சரி விடுங்க ஒரு விஷயம் சொல்றேன். இடைத்தேர்தல் நான் சொல்றேன் அப்படி அந்த வார்த்தை வேண்டாம் நான் தான் சொல்றேன்ல. அப்படியே அப்படி சொல்றீங்க. சரி விடுங்க சரி 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 முடிய சில வார்த்தைகள் முடிய. கடைசி கட்டம் கர்ணா கர்ணா இருங்க ஒரு நிமிஷம் கர்ணா. சரி ஒரே ஒரு நிமிஷம். 28 தொகுதிகளுக்கு 28 மாவட்டங்களுக்குள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலை எதற்காக முடக்கி வைத்தீர்கள்? அதுல இருக்கிற நியாயம் தான். கோர்ட் முடக்கி வைக்கல சார். நீங்க முன்னாடியே உங்களுக்கு தெரியும்ல. ஏன் உங்களுக்கு எல்லை வரைமுறை பண்ணல? இதே கேள்வியை தானே நீங்க அப்ப கேட்டீங்க. 2018ல நீங்க தானே கேட்டீங்க. நீதிமன்றத்தில் போய் இதே கேள்வி பார்க்கலாம். அதுல என்ன ஈரோடு கிழக்குல உங்களுக்கு தோல்வி பயம் என்ன விடை கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.